எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ತ ಜಯ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯಕ್ಕೆ ಎಂತ ಚಂತಿ ಎಂತ ಸಕ್ಕೋಸ್ಕರ ತಂತು இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி தான் பிளானு. ஏன்னா திருப்பி நான் வந்து நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது. நாளைக்கு வந்து தமிழ்நாடு போகணும். ட்ரெயினில் இருக்கும்போது பேச முடியுமா என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அதனால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு, ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கே தெரியும் ட்ரெயினில் வந்து எவ்வளோ சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து அதை தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வெல்கம் டு சென்னை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய பெரிய தேங்க்ஸ். தலைவனிங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி யாராவது வரவேற்க மாட்டாங்களா ஏங்கிற நேரத்தில் உங்களை வந்து நான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுவும் இல்லாமல் என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் எனக்காக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். என் டைமிங்ஸ் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 8:30 சொல்லியிருக்காங்க. ஆனால் 8:30 கிடையாது, 9-10 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயினில் வந்து எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக தான் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு இது பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன் அங்கே இருக்கும்போதே. ஓகேங்களா? நான் இன்னொரு ½ போய் சென்னை சென்ட்ரலில் போய் நான் ரீச் ஆகிறேன் அப்படின்னும் போது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எங்கே சென்னையில் அப்படின்னு சொல்லி. சென்னை லாஸ்ட் ஸ்டேஷன் சென்ட்ரலில் தான் நான் இறங்க போகிறேன். ஸோ அதால் முடிஞ்ச அளவுக்கு என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃபேமிலிஸ். ஓகே, இன்றைக்கி ஃபைனலாக வந்து பேக்கிங் வந்து போட போகிறேன். இன்றைக்கி வந்து பேக்கிங் பண்ண போகிறோம். என்னென்ன பேக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே பேசிக்கிட்டே நம்ம வந்து பேக்கிங் பண்ணலாம். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஒரு 2-3 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே நிறைய வந்து 90% வந்து எனக்கு பாசிட்டிவாக தான் மெசேஜ் பண்ணிட்டீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வாங்க, கோவிலுக்கு போங்க, திருச்செந்தூருக்கு போங்க, அதுக்கப்புறம் தொட்டில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பாக அதை நான் செய்வேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ வந்து என்னென்ன பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவும் மாமியாருக்காகவும் நம்ம வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம பேக்கிங் பண்ணி முடிச்சிட்டோம்னாவே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஏதாவது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கூட லாஸ்ட் டைமில் ஞாபகம் வந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இது ஆன்லைனில் வாங்கின சாரீ. சரி, நம்ம இது வந்து அங்கே தமிழ்நாடு போய் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால இதையும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். சாரியோடவே ப்ளவுஸ் வச்சிடுறேன், இங்கே இதுக்குள்ளே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீ நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப எடுத்துகிட்டு போனால் வரும்போது எடுத்துன்னு வர முடியாது. இது ஒரு சாரீ. இந்த 2 சாரீ எனக்காக நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து மாமியாருக்காக இந்த புடவை. ஏன்னா இந்த சூட்கேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த காட்டன் சாரீ வந்து ஒரு 2 எடுத்துக்கிறேன். இந்த காட்டன் சாரீஸ் வந்து ஒரு 2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து புது சாரீ. நான் எங்கே போகிறேனோ அங்கே வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தேன். பார்த்தீங்களா? அதுவும் இதிலே வச்சிடலாம். கவர் எடுத்துட்டேன், ஏன்னா இடம் அதிகமாக அடைக்கும்ன்றதுனால. இவ்வளோதான் சாரீஸ் மட்டும், இவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறோம். எப்படியும் நாங்கள் பர்ச்சேசிங் போகும்போது எப்படியாச்சும் நம்ம புடவை வாங்காமலாம் வரமாட்டோம் எப்படியும். ஏன்னா அங்கே வந்து கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கும் இங்கத்தை விட. ஸோ அதனால் வரும்போது எப்படியும் நம்ம அதிகமாக இது பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்கர்ட் எல்லாமே ஒரு இடத்துல வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து மாமியாருக்காக ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். 2, 3, 4, 5, 6, 7, 8 ப்ளவுஸ் மாமியாருக்காக எடுத்திருக்கேன். பாருங்க, எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்குறீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை கேட்காதீங்க. நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வேண்டாம். அதுக்கப்புறம் எனக்கும் வந்து சில ப்ளவுசஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டுறேன். இந்த ஒரு 4 ப்ளவுஸ், ப்ளைன் ப்ளவுஸு.
அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ். இது வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் இதுவும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ். அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ளவுஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டவல் எடுத்திருக்கேன். 3 டவல் எடுத்திருக்கேன். இதுவே ஃபில் ஆயிடுச்சு. இதில் வந்து வேறு இது எடுத்துக்கலாம்னு நினச்சிருந்தேன். இந்த புடவை ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் நியூ இயருக்காக கட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இதை இங்கே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சிட்டேன். இன்னும் 2 இது இருக்குது. இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட்டில் எல்லாமே ஆதார் கார்ட்லேருந்து எல்லாமே எடுத்துக்கணும். எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நான் பார்க்குறேன் எல்லாமே இருக்குது, கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மூஞ்சி துடைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு டவல் மாதிரி ட்ரெயினில் போகும்போது நம்ம வந்து இவ்வளோ பெருசாக எடுத்துன்னு அங்கங்கே அலெக்ட் பண்ணுறதை விட இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கும் சாஃப்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் இது வந்து இன்னும் 2 சாரீ. இதில் வந்து பத்தாது. இதில் எந்த அளவுக்கு பத்துமோ அந்த அளவுக்கு தான் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே வந்து ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்டு இதில் வந்து என்னென்ன மேட்ச் ஆகுமோ அது எல்லாமே இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடது. இது வந்து என்னோடது. இது வந்து மாமியாரோடது. மாமியாரது பிங்க்கு. என்னோடது வந்து கொஞ்சம் ஆஷ் கலர் மிக்சடாக இருக்கிற மாதிரி கொஞ்சம். இது என்ன கலர்னு எனக்கே தெரியல. ஆரஞ்சு மிக்சடு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. டார்க்கு மெரூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 2ம் வந்து நம்ம சைடில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம். இந்த பேக்கில் வந்து சும்மா எடுத்துகிட்டு தான் போகிறோம். எப்படி இதில் இடம் ஆகுமா என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது முதலே இந்த மாதிரி தான் மடித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இதை முடிச்சிடலாம். ଏ ଚକା ଦିଟା ରହିଛି ତ ଆଉ ଯଦି କରକୁ ଦେଇଦେଉନୁ ଚକା ଦିଟା ଗଳି ପଡ଼ିବ ନହେଲେ। இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து வேர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது ஒன்றும் இதில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கில் ரொம்ப திங்ஸ் தேவையான பொருட்கள் வந்து இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் தலைவலிக்கு ரொம்ப இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அண்ணாவோட பேகு. இதை வந்து ஹேண்டில் வந்து ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு போகலாம். நம்ம தேவை அப்படின்னும் போது கூட வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு கூட ஏதாவது வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் 3 ஐட்டம்ஸ் வந்து போட்டு வைப்பேன். நான் வந்து புதுசாக தான் ப்ரெஷ் வாங்கிக்கிட்டேன். புதுசாக வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. சரி நம்ம தமிழ்நாட்டு போகிறோம் இல்லைங்களா, அப்படியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ கொலுசு இந்த கிளிப்பு மட்டும்தான் அங்கே போய் வேர் பண்ணுற மாதிரி. இந்த கொலுசு, அதுக்கப்புறம் வந்து இந்த கம்மல் இங்கே வேர் பண்ணுற மாதிரி. இந்த கிளிப்பு வந்து அங்கே மாமியார் வேர் பண்ணிப்பாங்க. இந்த மிட்டி, இது எல்லாமே இதுவும் வந்து செட்டு. இதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இது வந்து நம்ம அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதையும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லோஷன் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். டவலில் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். போகும்போது கூட நம்ம அவசரத்துக்கு இதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். வாட்டர் பாட்டில். இன்னும் வந்து இதில் வந்து இன்னொரு 2 திங்ஸ் வைக்கணும். அதை வந்து வச்சுட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இது அப்புறம் இது 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 வந்து
பேக் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். மற்றபடி இன்னும் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் இதுலையும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த এই ক্রিম কো अच्छी थी कौन सी देखो अरे இந்த ஒரு இது ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மெயினாக வந்து சேஃப்டி பின் எடுத்து வைக்கணும். இது பாக்ஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த க்ரீம் ஒயிட் ஸ்டோன் க்ரீம் எனக்கு இது வேணும். அதுக்கப்புறம் வந்து கேட்ச் கிளிப்பு, ஒரே ஒரு ஹேர் பேண்டு, கிளிப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணும்போது வேணும். அதுக்கப்புறம் வந்து காஜல், இது வந்து இதிலே இருக்கட்டும். ஒன்று வந்து இதுக்குள்ளேயே எல்லாம் வச்சிடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட்டு, ப்ரெஷ், இது எல்லாமே நம்ம இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். முன்னாடி ஸ்டிப்பில் வந்து ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இன்னுமே நல்லா இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் இங்கே கிடைக்கல. தமிழ்நாட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுட்டேன். குங்குமம் அதெல்லாமே வந்து பூக்கிறதுக்கு ஒரு 2 நாளுக்கு நான் இன்னைக்கு போகிறோம் அப்படின்னா நைட்டே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கில் இன்னுமே வந்து இது பண்ணணும். இந்த பேக்கில் வந்து சாரீஸ் மட்டும் இப்போதைக்கு இந்த சாரீஸ் மட்டும் இதுக்குள்ளே வச்சிடணும். அதனால் இந்த இதில் வச்சுட்டேன் அப்படின்னா எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம போய் பாதி வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்கும். ஓகே, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது இது 2 பேக் மட்டும்தான். ஏன்னா வரும்போது எப்படி இருந்தாலுமே பொண்ணுங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அது வாங்குகிற பழக்கம் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிறத டிசைன்ஸ் அதை மட்டும்தான் நம்ம பார்த்து வாங்கிட்டு வருவோம். அங்கேனா ஒரு 4-5 கடையில் போய் ஏறி இறங்கி நம்ம பிடிச்சதை நம்ம வாங்கலாம். ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே வர போகிறீங்கன்னு கேட்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் என்னை கேட்காதீங்க. அதை நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். சென்னைக்கு தான் வரப்போகிறேன். அதுவும் இல்லாமல் 2-3 சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து சென்னையில் ரீச் ஆக போகிறேன் ஒரு 1/2 hour அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மூலமாக அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா அங்கே வந்து ஒரு 10-15 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் என்னை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். வந்து கண்டிப்பாக நான் மெசேஜ்க்கு வந்து ரிப்ளை கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி 2 நாளுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு சொல்கிறேன் என்ன டைமிங்கில் எப்படி போகுது. ஆனால் டைமிங்ஸ் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். 2ஆம் தேதி 12 மணிக்கு நாங்கள் வந்து ட்ரெயினை உட்கார போகிறோம். அதுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை 9 to 10 மணிக்குள்ளே நாங்கள் வந்து ரீச் ஆகுவோம். சரியாக தெரியல, ஏன்னா அவங்க போட்டது வந்து 8:30 அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. 8:30னா 8:30க்கே வராது. 9, 10, 11 மணி கூட ஆகலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் வந்து இறங்க போகிறேன். இறங்கினதுக்கப்புறம் எங்கே போகிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பேக்கிங் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. பேக்கிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் அதிகமாக வேலைகள் எல்லாமே இருக்குது. வீடு எல்லாமே கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஏன்னா எப்படி இருந்தாலுமே போன உடனே நம்ம 5 நாள் 10 நாளெல்லாம் வர முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 நாள் வச்சு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ரிட்டன் டிக்கெட் வந்து போட்டாச்சு. 22ல் ரிட்டன் டிக்கெட் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, நானும் செம்ம ஹாப்பி. 2 நாள் ஆச்சா, நேற்று தான் முந்தா தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. 22ஆம் தேதி ரிட்டன் டிக்கெட், ஜனவரி 22. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் கூட கிடையாது, அவர் வந்து தமிழ்நாட்டில் வேறு இடத்துல இருப்பாங்க. நான் சென்னைக்கு தான் போகிறேன். சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 8.5 மணி நேரம் 9 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். ஸோ அதனால் அங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுவோம். சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் எனக்காக. ஓகேவா எல்லாருக்கும்?